16 வயசுல இருந்தே பிரபுவ லவ் பண்றேன். அது புனிதா அக்காவுக்கே தெரியும். ஐஸ்வர்யா பகீர். நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் சமீபத்துல கொடுத்த பேட்டியில பல விஷயங்கள வெளிப்படையா பேசியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பிரபு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் பத்தி இவ்ளோ ஓப்பனா பேசுனது ரசிகர்கள ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. பழம்பெரும் நடிகை லக்ஷ்மி அப்புறம் பாஸ்கரன் தம்பதியினருக்கு மகளா பிறந்தவங்க தான் ஐஸ்வர்யா. தெலுங்கு சினிமாவில் அறிமுகமான இவங்க தமிழ்ல சிவகுமார் நடிப்புல வெளியான நியாயங்கள் ஜெயிக்கட்டும் படத்தின் மூலமா கோலிவுட்ல காலடி எடுத்து வச்சாங்க. பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்ச ஐஸ்வர்யா திடீரென கவனிப்பு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நிலையில யூடியூப் சேனலுக்கு அவங்க கொடுத்த பேட்டி மறுபடியும் சின்னத்திரை வாய்ப்புகளை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது. சூர்யா அப்படின்னே சொல்ல மாட்டேன், சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சரவணன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். சரவணன் அப்புறம் கார்த்தியோட தான் அதிகமா விளையாடி இருக்கேன். சிவகுமார் சார் சினிமாவை பத்தி பல விஷயங்களை எனக்கு கத்துக் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 16 வயசுல இருந்தே பிரபுவை நான் காதலிக்கிறேன். இன்னமும் அவர் எனக்கு டார்லிங் தான். இந்த விஷயம் அவரோட மனைவி புனிதா அக்காவுக்கே தெரியும் அப்படின்னு பளிச்சுன்னு பேசியிருக்காங்க ஐஸ்வர்யா. 1986 வருஷம் வெளியான பாலைவன ரோஜாக்கள் படத்துல பிரபுவோட நடிப்பை பார்த்து மெய் சிலிர்த்து போயிட்டேன். அப்பத்துல இருந்தே பிரபு மேல அளவு கடந்த காதல். சுயம்வரம் படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே பிரபுவோட ஜோடியா நடிக்க போறோம் அப்படிங்கறதாலதான். விஷால் நடிச்ச ஆம்பளை படத்துல நடிக்கும் போதும் அவரை நல்லா சைட் அடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் பிரபுவோட சின்ன வீடா கூட போக ரெடி அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த காலத்துல அவரு அப்படி ஒரு அழகா இருப்பாரு. அவரோட நடிப்பை பார்த்தா சினிமாவுல பல நடிகைகளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட சீக்ரெட் கதைகளை வெளிப்படையா பேசியிருக்காங்க ஐஸ்வர்யா. தெலுங்குல நடிக்க கமிட் ஆன நேரத்துல எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு ரோஜா படத்துல நடிக்க வேண்டியது. தேவையில்லாம என்னோட பாட்டியால அதை தொலைச்சிட்டேன். அதே மாதிரி தளபதி படத்துலயும் சோபனா ரோல்ல முதல்ல என்னதான் நடிக்க கூப்பிட்டாரு மணி சார். அந்த படத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னோட பேட்டியில ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க ஐஸ்வர்யா. நடிகர் சூர்யா நடிப்புல வெளியான 6 படத்துல சவுண்ட் சரோஜாவை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் மறக்க முடியாது. அந்த கேரக்டர்ல நடிச்சதும் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா தான் ஏன் சமூக வலைதளங்களை பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கறத பத்தியும், சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு குடும்ப நண்பர் அப்படிங்கிற போர்வையில இருந்த ஒரு நடிகை பண்ண செயல் பத்தியும் கூட சொல்லியிருக்காங்க. அந்த வகையில 80 அப்புறம் 90கள் காலகட்டத்துல கதாநாயகியாவும் குணச்சித்திர வேடங்கள்லயும் நடிச்சு பேர் வாங்கின நடிகை ஐஸ்வர்யா ராசுகுட்டி படத்துல நடிகர் பாக்யராஜ் கூட சேர்ந்து நடிச்சு பெரிய அளவுல பேர் வாங்கியிருந்தாங்க. அதுலயும் அந்த படத்துல இவங்க படிச்ச பணக்கார வீட்டு திமிர் பிடிச்ச பெண்ணா அந்த கேரக்டர்ல தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட மாற்றம் ரசிகர்களோட மனசை ரொம்பவே கவர்ந்துச்சு. இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு சில திரைப்படங்கள்ல இவங்க தமிழ்ல கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி மலையாளம், தெலுங்கு மாதிரியான பல மொழிகள்ல அதிகமா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அபியும் நானும் படத்துல த்ரிஷாவோட அம்மாவாவும், 6 படத்துல சவுண்ட் சரோஜாவாவும் நடிச்சிருந்தாங்க. அதுல சவுண்ட் சரோஜா கேரக்டர் அதிகமான மீம் டெம்ப்ளேட்டுகளா வெளிவந்துச்சு. இப்படியான நிலையில நான் அதிகமா சோசியல் மீடியாவை பயன்படுத்துறதே கிடையாது. Facebook மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் என்னோட குடும்பத்தோட எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் பார்க்கும்போது அதுல ஐஸ்வர்யா பாஸ்கரோட கணவர் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு செய்தி இருந்தது. நானும் யாருடா என்னோட கணவர் அப்படின்னு உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா அங்க என்னோட அம்மாவோட கணவர், அதாவது அம்மாவோட 2வது கணவரோட நான் எடுத்த புகைப்படத்தையே அதுல தவறா என்னோட கணவர் அப்படின்னு பயன்படுத்தி இருந்தாங்க. இது எவ்வளவு கேவலமான செயல். இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியல அப்படின்னா விட்டுறலாம். நான் என்னோட கணவரை பல வருஷத்துக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி நான் கல்யாண வாழ்க்கையில இல்லவே இல்ல. ஆனா எப்படியெல்லாம் தப்பான செய்திகள் பரப்புறாங்க அப்படின்னு தான் அதுக்கு பின்னாடி நான் என்னோட குடும்ப புகைப்படங்கள் எதையுமே இணையத்துல போஸ்ட் போடுறதே கிடையாது. சில பேர் எங்க போனாலும் போஸ்ட் போட்டு அவங்களோட அன்பை காட்டுறாங்க. நான் அப்படி காட்டணும் அப்படின்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அதே மாதிரி நான் என்னோட அம்மாவோட நல்ல உறவுல தான் இருக்கேன். அதை எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா.